என்னுடைய தம்பி மியூசிக் டைரக்டர் விஸ்வராக இருக்கிறார். அவனுக்கு கொஞ்சம் மியூசிக்ல லைட் மியூசிக்ல இஸ் இன்டர்நேஷனல். ரெண்டு பேரும் க்ளோஸ் பண்ணி ஒரு பிளேன்ல போனோம். டாய்லெட்னு போட்டிருந்தான். ஐ கொஞ்சம் அழிஞ்சிருந்தது. இதை கேட்டா அண்ணன் டூலெட்னு போட்டிருக்கானே, வாடகைக்கு விடுவான். நான் வாடகைக்கு விடுவான் கேட்டு பாடுறா. போயிட்டே இருக்கிறோம். டெல்லியில இருந்து ஆப்கானிஸ்தான் காபூல். எங்க நான் போறோம்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னு அப்படின்னா நானு அப்படின்னா என்னடா இது? ஆப்கானிஸ்தான் ஒரு ஊர் நாடு. அப்படின்னா அதாண்டா அது. சரி என்ன ஆப்கானிஸ்தான்ல எங்க என்ன போறோம்? காபூல் அப்படின்னா எனக்கு கோபம் தோணும். காபூல்ங்கிறது ஒரு ஊர், அவ்வளவுதான். பிளேன் இறங்க போச்சு. இறங்க போனா இந்த ஊர்ல என்னென்ன விசேஷம்? இந்த ஊர்ல திராட்சை நிறைய கிடைக்குமா? பெரிய கவிஞர்கள் எல்லாம் இந்த ஊர்ல இருந்திருக்காங்களா? இதுதான் இந்த ஊரை பத்தி விசேஷம் அப்படின்னு. பிளேன் இறங்கின ஒரே பொட்டக்காரா இருக்குது. இதுல போய் திராட்சை எங்க கிடைக்கும்? பாலைவனம் மாதிரி இருக்குது. வேற என்னென்ன விசேஷம்? இங்கே வந்து ஆண்டா கஜினி முகமது, கோரி முகமது எல்லாரும் நம்ம நாட்டு நேரத்தில் படையெடுத்து வந்தாங்க. யார கஜினி முகமது? அங்க வந்து டாஷ்கண்ட் போனோம். இது என்ன? இதான் டாஷ்கண்ட் அப்படின்னா அங்க இருந்து போன உடனே லெனின்கிராட்ல ஒரு அம்மையார் இங்க தமிழ் படிச்சவர். அவங்க இலக்கணம் சுத்தமா தமிழ் பேசுவார். அந்த அம்மையாரை கேட்டா, அம்மா உங்கள் கணவர் எங்கே வேலை பார்க்கிறார்? பொறியியல் துறையில் வேலை பார்க்கிறார் அப்படின்னு. இவன் கிள்னா என்னதான் என்ன பொறியியல் கூட்டு இதுக்கெல்லாம் ஒரு துறையான உண்டு. பொறியியல்னா என்ஜினியரிங்களா? சும்மா வெளியில வந்தோம். முன்னால அந்த ரூடின் தமிழ் படிச்சவர் இருக்கிறாரு, செபஸ்டியன் ரூடில அவர் உட்கார்ந்து இருக்காரு. பிரெண்ட்ல கண்ணதாசன் இதுதான் லெனின் மசோலியம். இந்த மசோலியம்னு வார்த்தையை கேட்டானா இல்லையோ, ஏன்னா முசோலினி இந்த ஒரு ஆள் முசோலினி இல்லடா, இது சமாதிடா. இது மசோலியம்னா சமாதி, லெனின் சமாதி. போற இடமெல்லாம் தொலைச்சிருவான். என்னன்னு உலகத்துல அவனுக்கு ஒண்ணுமே தெரியுது. அங்க கூட்டி கொண்டு போய் செக்காய்ஸ்கி மியூசிக் ஹால்னு ஒண்ணு காட்டினாரு. செக்காய்ஸ்கினா யாருன்னு எனக்கு தெரியாது. செக்காய்ஸ்கி மியூசிக் ஹால்னு கொண்டு போய் அவனை உட்கார வைத்தார். இதான் செக்காய்ஸ்கி வாய்ச்ச பியானோன்னாரு. அந்த செக்காய்ஸ்கி வாய்ச்ச நோட்ஸ் பேப்பர் கூட அவன் கையில வாங்கல. அந்த பியானோட உட்கார்ந்தா ஒரு ½ வாய்ச்சான் செக்காய்ஸ்கி நோட்ஸ். சுத்தி இருந்த ரஷ்யன் கூட திரைச்சுப்போம். ஒரு ரஷ்யனுக்கு இவ்வளவு வாய்ப்பு செக்காஸ்கி நோட்ஸ் வாசிக்க தெரியாது என்றார். உலகத்தில் அவருக்கு எதுவும் தெரியாது. கான்சன்ட்ரேஷன் ஆன் மியூசிக், கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன்.